சட்டசபையில் விஜய் உடனடியாக மன்னிப்பு கேட்டது ஏன் தெரியுமா? தமிழ்நாடு சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பெயரை அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்ட விதம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதாரம் மற்றும் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித் குமார் தேர்தல் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை வழக்கமாக பயன்படுத்தப்படும் கலைஞர் போன்ற மரியாதைக்குரிய அடைமொழி இல்லாமல் நேரடியாக குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு சட்டசபையில் இருந்த திமுக உறுப்பினர்கள் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அவையில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய் தலையிட்டு அந்த விதத்தில் குறிப்பிடுவது தவறு என்று கூறியதுடன் அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். விஜய் உடனடியாக தலையிட்டு மன்னிப்பு கேட்டதால் மேலும் பிரச்சனை ஏற்படாமல் அந்த விவகாரம் முடிவுக்கு வந்தது. இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இப்படிப்பட்ட முக்கியமான செய்திகளுக்கு நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.